ரிஷபம் இனிமே தப்பிக்கவே முடியாதுங்க. இவன் செத்துறக்கூடாது. என்னங்க ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரியே ஸ்டார்டிங்லேயே சொல்றீங்களே, என்னதான் சொல்ல போறீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எஸ், கண்டிப்பான முறையில நிறைய நல்ல விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் நீங்க கண்டிப்பா அந்த குரு பயிற்சியில கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்லதான் போறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுதான் முக்கியம். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆதரவு கொடுத்த மாதிரி வந்து எங்களுக்கு கண்டிப்பான முறையில இருக்கும். ஸோ சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசி ரிஷபராசி காலச்சக்கரத்துடைய இரண்டாவது ஒரு ராசி. இப்ப இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அதிசாரமா எங்க இருந்து பேர்ச்சியாகி எங்க இருந்து போறாரு அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாருன்னா மிதுன ராசியில வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்ல வந்து மிதுன ராசியில அவர் இருந்தாரு. பட் இப்போ வந்து பாருங்களேன், ஜூன் 1 அன்னைக்கு கடக ராசிக்கு வந்து அவர் வந்து உச்சமாக போறாரு. இந்த தருவாயில எப்படி இருக்க போகுது? ஏன்னா நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு நம்ம மிக 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 முக்கியமான நம்ம பார்த்தே ஆகணும். சோ அந்த வகையில ரிஷபராசியில சில நட்சத்திரங்கள் இருக்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிருகசீர்ஷம். ஸோ மிருகசீர்ஷம், ரோஹிணி, கார்த்திகை இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப வந்து முதல்ல நம்ம பார்க்க போடியது என்னன்னா, இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. சரி, 3ஆம் இடத்துல வந்து என்ன பண்ண போறாரு? அதுதானே இப்ப நம்மளுக்கு முக்கியம். ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வந்து உச்சமா போறாரு. என்ன பண்ண போறாரு? அங்க இருந்த 3 வீடுகளை பார்க்க போறாரு. அதாவது தன்னுடைய சிறப்பு பார்வையின் மூலியமாக 3 முக்கியமான வீடுகளை பார்க்க போறாரு. முதல்ல வந்து பாருங்க, ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்க போறாரு. சரிங்களா? சோ ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்க போறாரு. ராசிக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை பார்க்க போறாரு. அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறாரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. 3ஆம் வீடு அப்படின்னா என்ன? இப்ப நம்ம பார்க்க போறாருன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தடுத்த நகர்வுகளை இந்தந்த வீடுகள்லாம் அவர் வந்து பார்க்க போறாரு. ஃபர்ஸ்ட் 3ஆம் வீடு அப்படின்னா என்ன? முயற்சி ஸ்தானம். சோ அப்போ நீங்க எடுத்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய இடத்துல அடுத்த ஒரு வருஷம் வந்து இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வீட்லயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றீங்க. இப்ப பெண்கள் ஆகட்டும், ஆண்கள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் பெண்கள், ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், இல்லத்தரசிகள் எல்லாமே என்ன ஃபீல் பண்றீங்கன்னா, மனசு என்ன கஷ்டமா ஆகுதுன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நாங்க வீட்லயே தாங்க இருக்கோம், எங்களுக்கு வந்து எந்த ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியல, எந்த ஒரு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண முடியல, கரியர்ல எந்த ஒரு எங்களுக்கு ஒரு வெளிச்சமே இல்லைங்க, அப்படியே டம்ப் பண்ணி வச்ச மாதிரி இருக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த ஒரு குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு உங்களுக்கு. எந்த வகையில சாதகமா இருக்கு? ராசிக்கு 3ஆம் இடம். 3 அப்படின்றது முயற்சி. இப்ப நீங்க வீட்லயே இருந்துட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த குருவோட பார்வைலாம் எங்கெங்க விழுதுன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல விழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 7 அப்படின்றது பிசினஸ். 7ஆம் வீடு அப்படின்றது உங்களோட பிசினஸ், உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய எதிர்பாலினம், இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய திருமண ஸ்தானமும் வந்து 7ஆம் வீடு. ஸோ இது எல்லாமே வந்து 7ஆம் வீடு. அடுத்து 9ஆம் வீடு வந்து பாக்கியம். இப்போ ஒரு ஒரு சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுங்களா? பெருசா எந்த எஃபர்ட்டுமே இருக்காது, பார்த்தா அவனுக்கு அவ்வளவு பணம் அப்படியே கொட்டும், எங்க இருந்து கொட்டோன்னே தெரியாது. ஆனா ஒருத்த மாடாட்ட உழைப்பான், ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற ஊதியம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கும். சோ அதுதான் அந்த பாக்கியம், நம்ம செய்யற குடுப்பனை. நம்ம ஒருத்தருக்கு நிறைய நல்லது செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து வேற ஒருத்தர் மூலியமா அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க ஒருத்தருக்கு நிறைய நல்லது செய்றீங்க, எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே கொட்டி கொட்டி செய்றீங்க, ஆனா அந்த பிரபஞ்சம் வந்து, அதாவது அது கர்மாவின் அடிப்படையில தான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரபஞ்சம், ஓகே நீ இவ்வளவு பண்றியா, திரும்பி உனக்கு நான் வேற ரூபத்துல தரேன் அப்படின்ற மாதிரிதான். அப்போ அந்த பாக்கியஸ்தானம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க எடுத்த காரியம் பெருமளவு வெற்றி ஆகும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து லாபஸ்தானம், அதுதாங்க சூப்பர். சோ 11ஆம் வீடு அப்படின்றது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடம். உங்களுடைய ஆசை, எதுக்கு ஆசைப்பட்டீங்க? நல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம், நல்ல ஒரு வியாபாரத்தை ஈட்டலாம், நல்லா பணம் பார்க்கலாம். அப்போ இந்த டைம்ல வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அதன் மூலியமா ஒரு லாபத்தை பாக்குறது,
அதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நடக்கும். ஆனா ஒரு சில விஷயங்களை உங்களால இந்த டைம் பீரியட்ல தப்பிக்கவே முடியாது. என்னன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம குரு யாரு அதை நம்ம பார்க்கணும். ஏன் நான் தப்பிக்க முடியாதுன்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன்னா, ரிஷப ராசியோடைய அதிபதி வந்து சுக்கிரன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சுக்கிரன். இப்ப நம்ம அந்த சுக்கிரன் இந்த ராசிக்கு யாரு? அவர் வந்து 8ஆம் இடத்தோட அதிபதி, அஷ்டமாதிபதி. ஓகேங்களா? அதே மாதிரி அவர் வந்து 11ஆம் இடத்தோட அதிபதி. அப்போ ஒரு சில ஸ்ட்ரகிள் கண்டிப்பா உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும். அதுல இருந்து நீங்க கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. ஏன்னா குரு உச்சமானா கூட இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஒரு அவயோகம் அப்படின்னு தான் என்னால வந்து சொல்ல முடியும். ஏன்னா சுக்கிரன் குரு, தேவகுரு ஒரு பக்கம் வந்து அசுரகுரு, அவங்க 2 பேருக்குமே ஆகாது அப்படின்னு தான் வந்து ஜோதிட நூல்கள்ல வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, குரு உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு வித ஸ்ட்ரகிள், ஒரு வித செட் டவுனுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து லைஃப்ல வந்து முன்னாடி வருவீங்க. கண்டிப்பா எடுத்த உடனே அப்படியே கோபுரத்துல எல்லாம் உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஆனா டெஃபினட்டா உங்க எண்ணங்கள் வந்து நிறைவேறும். அதுல வந்து எந்த ஒரு மாற்றமோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பயமோ அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. பட் ஆனா நீங்க கொஞ்சம் கடன் வாங்குற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரிஷபம் வந்து யோசிக்க மாட்டாங்க. சரி ஓகே நம்மளால இது முடியும், நம்ம பண்ணிடலாம், வெளியே இருந்து ஏதாவது வாங்கி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அவசரப்பட்டு கடனா வாங்கி வச்சுட்டு நாளைக்கு அதை கட்ட முடியாத அளவுக்கு நீங்க பெண்கள் கஷ்டப்படுவீங்க. ஆண்கள் கொஞ்சம் உஷாரா தான் இருப்பீங்க. இல்லப்பா இருக்கிறதையே நம்ம பார்த்தா போதும், ஏன்னா இருக்கிறதையே நம்ம வந்து இன்னும் மேய்க்க முடியல, இதுக்கு மேல வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு அப்படியே மனசுல இருக்கும். பட் பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த டைம் பீரியட்ல. முயற்சி ஸ்தானத்துல குரு வர்றதுனால முயற்சி பலிக்கும், ஆனாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதான் வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு உங்களுக்கான ஒரு அட்வைஸ். சோ மொத்தத்துல உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கு, பயம் வேண்டாம். எடுத்த காரியம் பெருமளவு வெற்றி உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. பட் இப்போ இந்த ரிஷப ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? மிருக சீரிஷம், ரோகிணி, கார்த்திகை. இப்ப இந்த மிருக சீரிஷத்துக்கு எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசியில நீங்க பிறக்கிறீங்க, மிருக சீரிஷ நட்சத்திரத்துல பிறக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி சதவீத விழுக்காடு உங்களுக்கு நல்லா இருக்குன்னா, மிருக சீரிஷம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முருகர். அவருடைய கடவுள் வந்து பாருங்க யார் அப்படின்னா முருகர். அதிதேவதை வந்து யாருன்னா முருகர். இப்ப கேது எடுத்தீங்கன்னா அது வந்து விநாயகர். ஓகேங்களா? புதன் எடுத்தீங்கன்னா அது வந்து பெருமாள். இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் அதிதேவதைகள் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்துல நீங்க பிறக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும் இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஓகே வெல் அண்ட் குட். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்லாவே இருக்கு. எடுத்த காரியம் பெருமளவு வெற்றி பெற இடத்துல இருக்கு. 90% உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஓகேங்களா? ரோஹிணி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்திரனோட ஒரு நட்சத்திரம் ரோஹிணி. சோ இந்த டைம் பீரியட்ல பிசினஸ் உங்களுக்கு அபரிவிதமா ஓட போகுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் நீங்க இருக்கீங்க, கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கீங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல எல்லாம் இருக்கீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு. இந்த ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி முயற்சி முயற்சி, வெற்றி 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 மட்டும்தான், வேற உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சோ அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? எஸ், அதுவுமே நல்லா இருக்கும். சூரியனோட தாக்கம் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கு இல்லைங்களா? சோ அதுவுமே வந்து நல்லா இருக்கும். பட் நீங்க வந்து என்ன ஒரு விஷயம்னா கடன்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தோட அதிபதியா வராரு. சோ கடன் என்ற விஷயத்துல நீங்க போய் சிக்கிக்க கூடாது. பெண்களுக்கு குறிப்பா சொல்றேன், சில பேருக்கு வந்து திருமண உறவுல கூட பிரச்சனைகள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வர்றதுக்கான டைம் பீரியட் தான். ஸோ கொஞ்சம் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி ரிஷபராசிக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். கவலையே வேணாம். நிறைய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியா காத்துட்டே இருக்காரு. நல்லதே நடக்கும். அண்ட் மேஷராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணும், இல்ல அவங்க வாழ்க்கையில இது ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.